யாத்ராகமம் அதிகாரம் 17 வசனம் 15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிடு. இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்த போகிறார். எப்படி வெளிப்படுத்த போகிறார் என்றால், யெகோவா நிசியாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெளிப்பட போகிறார். யெகோவா நிசி என்கிற பலிபீடத்தை நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம கட்ட போகிறோம். அதில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஆமாங்க, இவ்வளோ நாட்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார், நான் உனக்கு யெகோவா நிசியாக வெளிப்படுவேன் என்று. ஆமாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் யெகோவா நிசி என்கிற வெற்றி கொடி பறக்க போகிறது. யெகோவா நிசியாக கர்த்தர் தம்மை நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகிறார். எந்தெந்த சூழ்நிலைகளில், எந்தெந்த காரியங்களில் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறோமோ அந்தந்த விஷயங்களில் ஒரு ஜெயத்தை, ஒரு வெற்றியை நாம் சுதந்தரிக்க போகிறோம். 10வது வசனத்தில் பார்க்கும்போது, மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவரும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். அவங்க கை தளர விடும் பொழுது அமலேக்கியர் மேற்கொண்டார்களாம். இந்த நாளில் நம்மளோடு கர்த்தர், உன் வாழ்க்கையில் நான் யெகோவா நிசியாக வெளிப்படுவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். நாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய கரங்களை அவருக்கு நேராக உயர்த்தணும். மீன்ஸ் அவரை ப்ரைஸ் பண்ணணும், ஏசப்பாவை வர்ஷிப் பண்ணணும், ஏசப்பாவுக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கணும். முறுமுறுப்புகள், குற்றப்படுத்துறது, கேள்வி கேட்குறது, இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஏசப்பாவோட பாதத்தில் போன உடனேயே எனக்கு அது தேவை, இது தேவை, அப்படி இப்படி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண போகிறோம். ஏசப்பாவை பார்த்து, ஏசப்பா நீர் நல்லவர், என் வாழ்க்கையில் நன்மையை செய்கிறவர், இம்மட்டும் என்னை நீங்கள் நடத்தின பாதைகள் அதிசயம், ஒவ்வொன்றா சொல்லி 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 ஏசப்பாவை ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஏசப்பாவுக்கு தேங்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். நன்றி அப்பா, என்னை உயிரோடு வச்சிருக்கிறீங்களே நன்றி, என்னை சுகத்தோடு வச்சிருக்கிறீங்களே நன்றி, எனக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி. இப்படி ஒவ்வொன்றுக்கும், சாப்பாட்டிற்காக, இருக்கிற இடத்திற்காக, எல்லாவற்றுக்காகவும் நம்ம நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க போகிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்க போகிறோம். ஏசப்பா நீர் நல்லவர் சொல்லிட்டே இருங்க. இந்த மாதத்தில் யெகோவா நிசியாக கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவாராக. நம்மளுடைய வாழ்க்கையில் யெகோவா நிசி என்கிற வெற்றி கொடி பறக்கட்டும். இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில், ஒவ்வொருவருடைய வீடுகளில், ஒவ்வொருவரும் இருக்கிற இடங்களில் யெகோவா நிசி என்கிற வெற்றி கொடி பறக்கட்டும். ஏசப்பா, இதை கேட்குற ஒவ்வொருவரையும் நான் மனசார ஆசிர்வதிக்கிறேன். இந்த புதிய மாதம் பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமான மாதமாக இருக்கட்டும். இந்த மாதத்தில் பிள்ளைகளுடைய ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவீராக, தேவைகளை சந்திப்பீராக. இன்னைக்கு கர்த்தர் எங்களோடு பேசினபடி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எதிலெல்லாம் அவங்க லேகிங்காக இருக்காங்களோ அதில் எல்லாவற்றிலையும் ஒரு ஓப்பன் டோரை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இவங்க வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னபடியே யெகோவா நிசியாக நீர் வெளிப்பட போகிறதற்காக நன்றி. இந்த வார்த்தையை ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவாராக. எப்படி வெளிப்படுத்த போகிறார் என்றால், யெகோவா நிசியாக வெளிப்படுத்த போகிறார். அண்ட் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா என் வாழ்க்கையில் யெகோவா நிசியாக வெளிப்படுத்துங்க சொன்னீங்களே, அதை எனக்கு செய்யுங்க. ஏசப்பா கிட்ட கேட்டுகிட்டே இருக்க போகிறோம். அவர் அப்படியே செய்வாராக. ஆமேன். Have a blessed month. God bless you.